ஹலோ மக்களே, டுடே பனானா வச்சு சாஃப்டாக நல்ல ஸ்வீட்டாக ஒரு பர்ஃபி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்த்துடலாம். அதுக்கு ஒரு 4 பனானா எடுத்துக்கோங்க. அது மிக்சர் ஜாருக்கு மாற்றி ஒரு பியூரி மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் 1/2 கப் கோதுமை மாவு, 1/4 கப் ரவை, 1 கப் வெல்லம், கொஞ்சமாக ஃபுட் கலர். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா ஸ்கிப் பண்ணிடலாம். இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்மளோட வெல்லத்தை கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம அப்படியே கூட இந்த வெல்லத்தை ஆட் பண்ணலாம், பட் அதில் கல்லெல்லாம் இருந்தால் நமக்கு தெரியாது. ஸோ அதனால தான் தண்ணி ஊற்றி கரைச்சி எடுக்கும் போது ஸ்ட்ரெயின் பண்ணுறப்ப கல் எதுவும் இருந்துச்சுன்னா வந்துடும். இப்போ 1 கப் வெல்லத்துக்கு 1 கப் தண்ணி ஆட் பண்ணி நல்லா அதை கரைச்சி வச்சுக்கோங்க. ஜஸ்ட் அது டிசால்வ் ஆனால் மட்டும் போதும், பாகு பதம்லாம் வரணும்னு அவசியம் இல்லை. இப்போ இதை ஓரமாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு பேன் ஹீட் பண்ணிவிட்டு அதில் 1/2 கப் போல் ஆயில், அப்படி இல்லைன்னா கீ ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் கொஞ்சமாக சூடானதும் அதில் 1/2 கப் போல் கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு தான் பண்ணணும். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டா உங்களுக்கு அடி பிடிக்கிற மாதிரி ஆகிடும். இப்போ இந்த கோதுமை மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அந்த எண்ணெயிலே நீங்கள் வறுத்து விடணும். கொஞ்சம் நேரத்துலேயே இதோட கலர் சேஞ்ச் ஆகி ஒரு குட் ஸ்மெல் வர ஆரம்பிக்கும். அப்போது நம்ம 1/4 கப் ரவை ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஆட் பண்ணி இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரவை ஒரு 5 to 7 minutes மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க பனானா பியூரி இதில் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த பனானா பேஸ்ட் ஆட் பண்ணதுமே மாவெல்லாம் உங்களுக்கு டைட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம கரைச்சி எடுத்து வச்சுருக்க இந்த வெல்லம் தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா கைவிடாமல் கலந்து விடுங்க. கொஞ்சம் நேரம் கழித்து உங்களுக்கு பேனில் எந்த மாவும் ஒட்டாமல் அது அப்படியே திரண்டு வரும். அந்த சமயத்தில் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் இல்லைன்னா நெய் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜ்லேயும் நீங்கள் ஏலக்காய் பவுடர் அப்புறம் ட்ரை நட்ஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் கொஞ்சம் நேரத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அவ்வளோதான். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு உங்ககிட்ட இருக்க ட்ரே அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு பிளேட்டில் ஆயில் அப்படி இல்லைன்னா நெய் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த ஸ்வீட்டை ஹீட்டாக இருக்கும் போதே செட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ப்ராசஸ் எதுக்காக பண்ணுறோன்னா உங்களுக்கு அந்த ஒரு ஷேப் கிடைக்கும், அதுக்காக மட்டும்தான். அப்படி உங்களுக்கு அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் அப்படியே கூல் டவுன் ஆனோடனே நீங்கள் அதை சர்வ் பண்ணலாம். ட்ரே ஆர் பிளேட்டில் செட் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு 2 மணி நேரம் விட்டுருங்க. 2 hours கழித்து அதை எடுத்துருங்க. அவ்வளோதான், நம்மளோட பனானா பர்ஃபி ரெடி. இதில் உங்களுக்கு தேவையான நட்ஸ் எல்லாம் மேலே போட்டு நீங்கள் சர்வ் பண்ணலாம். உங்களுக்கு தேவையான ஷேப்லேயும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப், ஷேர் அண்ட் லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.